ரெட் ஜெயின்ட்க்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா என்ன? எனிமியில வந்து ஒரு விஷயம் நடந்தது. தீபாவளி ரிலீஸ் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அது தெரியல, அது உதயாக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது அது அது அப்புறம் வச்சுக்கலாம். நடந்தது நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் லேட்டா நீங்க கேக்குறீங்க. எஸ், ஐ ஹேட் அ மேஜர் ஆல்டர்கேஷன் வித் ஒன் பர்டிகுலர் பர்சன் இன் ரெட் ஜெயின்ட். ஒரு படம் வந்து தள்ளி போ அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. சினிமா வந்து நோபடி ஓன் சினிமா என் கையில இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யாருமே வந்து உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. யாராவது வந்து சினிமா என் கையில இருக்கு, இன்னைக்கு தமிழ் சினிமா என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. எஸ், ஏன்னா எனக்காக நான் பண்ணல. என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுற தயாரிப்பாளர். சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு போனை போட்டு தியேட்டர் போடு, படத்தை ரிலீஸ் பண்ணு, வேற எந்த படம் வரக்கூடாது அப்படின்னு போட்டுற தயாரிப்பாளர் கிடையாது. வட்டிக்கு வாங்கி வேர்வை சிந்தி நாங்களாம் ரத்தம் சிந்தி நாங்களாம் வந்து படம் எடுத்து ஒரு படத்தை கொண்டு வந்தா நீங்க பாட்டு வந்து தள்ளி வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? எனக்கு புரியல. நீங்க தான் வந்து ஏதோ குத்தகை எடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதான் கேட்டேன். குத்தகை எடுத்திருக்கீங்கன்னு ஒரு நபர்கிட்ட கேட்டேன். அந்த நபர் யாரு? அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நபரு. நான் தான் வந்து உதயா கிட்ட சேர்த்து விட்ட நபரு. 2006 சண்டைகோழிக்கு அப்புறம் அவரே வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது என்னால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா என் தயாரிப்பாளர் வந்து பாவம், அவரும் 65 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனிக்கு. அவர் வந்து செப்டம்பர் 15 1.5 மாசம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு விநாயகர் சதுர்த்தி வருதுன்ட்டு. இதை தாண்டி வந்து ஒரு இடத்துல வந்து இல்லை நீங்க தள்ளி வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கடுப்பாயிடுச்சு. சொன்னீங்களே சில விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்களா சமுதாயத்துல? உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அந்த கோவம் வந்தது. போன் எடுத்தேன், பேசினேன். அதான் சொன்னேன் ஒரு விஷயம். nobody has the right, you have no right to tell my producer இந்த தேதியில வான்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? அவர் வந்து காசு வந்து வெளியில கடன் வாங்கி படம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணாருன்னு அவருக்கு தெரியும். நீ ரிலீஸ் பண்ணு, நானும் ரிலீஸ் பண்றேன். மக்கள் முடிவு பண்ணிட்டேன் எந்த படத்துக்கு வரணும்ன்றது. நீங்க யாரு? நீங்க என்ன, நீங்க மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணி நீங்க மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஏதாவது இது இருக்கா? ஜாலியா நீ ஏசி ரூம்ல உட்காந்து சம்பாதிக்கிறது நாங்க வேடிக்கை பார்க்கணும், நாங்க வெயில நின்று சம்பாதிக்க கூடாதுன்ட்டு நீங்க வந்து வெளியில இருந்து பாக்குறது, உள்ள இருந்து பாக்குறது நாங்க வந்து அப்படியே சும்மா கம்னு இருக்கோம். என்னால முடியாதுன்னு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வெண்ட் அஹெட். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, படம் வெற்றி அடைஞ்சது, ப்ரொடியூசருக்கு நல்லது நடந்தது, ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிச்சு. நான் சும்மா இருந்தேன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்காது அன்னைக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், ரத்தனத்துக்கு கூட வந்து பிரச்சனை வரும். கண்டிப்பா வந்து வேணும்னே ஒரு வேட்டு வைப்பாங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு இது வைப்பாங்க. யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க, இது சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. இதுதான் பிரச்சனையே நம்ம சினிமா துறையில இருக்கிறது. தயாரிப்பாளர்களுக்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையா வந்து தைரியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா வந்து வேற விஷயம் நோக்கி போகும். ட்ரா அ லைன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரா அ லைன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்றது என் உழைப்பு வந்து நோபடி கேன் டேக் தட் ஃபார் கிராண்டட். ஆனால் ஐ கேனாட் கீப் குவைட் ஃபார் மை ப்ரொடியூசர். என் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நல்லா இருக்கணுங்க. என் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் வந்து என்ன மேற்கொண்டு என்ன மாதிரி நிறைய நடிகர்கள் வச்சு படம் எடுக்க முடியும். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஜாலியாக ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து இந்த படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணலாம், இங்கிட்டு பண்ணலாம், அடுத்த படம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உங்க கையில அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க வந்து இப்போ 3 வேளை சோத்துக்காக வந்து நாங்க வந்து உழைக்கணும். அதனால வந்து நான் அது உங்களுக்கு லேட்டா வந்தது கொஞ்சம். ஆமா, பொங்கி எழுந்துட்டேன். மறுபடியும் வந்தாலும் வரும். நான் ஓப்பனா சொல்றேன், ரத்னம் 26க்கு கண்டிப்பா மறுபடியும் வந்தாலும் வரும். மறுபடியும் அந்த சண்டைக்கு நான் ரெடி. பட் இதை சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி சால்வ் பண்றது இல்லைங்க. சினிமா வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன், சினிமா வந்து என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்து மற்றவங்களோட வைத்தறிச்சலை நீங்க வந்து சம்பாதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெருசா அடிக்கும் ஒரு நாள். அது 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 விளங்காது.
கண்டிப்பா தவறான ஒரு விஷயம். நான் சொல்றது வந்து இப்போ விஷால் சொல்றான்னு போய் கேளுங்க. 4 தியேட்டர் வந்து மூடி கிடக்கு திருச்சியில. அந்த திரையரங்க உரிமையாளர்களை போய் கேளுங்க, எதுக்காக மூடினாங்க, என்ன ரீசனுக்காக. உட்லண்ட்ஸ் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கு. உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல வந்து போய் கேளுங்க என்ன உண்மைன்னு. என் படம் உட்லண்ட்ஸ் தியேட்டர்ல ரத்தனம் ரிலீஸ் ஆகும், ஆனா அவங்க படம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு வாட்டி போய் கேளுங்களேன். அதுதான் உண்மை. யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன் நேரம் வரும். உங்களுக்கு ஒரு நேரம்னா எனக்கும் ஒரு நேரம் வரும்ல. ஏன்னா நானும் உழைச்சிருக்கேன். நான் வந்து சும்மா உட்காந்து ஜாலியாக வந்து கால் மேலே கால் போட்டு இந்த ரத்னம் படம் பண்ணல. உழைச்சிருக்கோம். ஹரிசார் உழைச்சிருக்காரு, ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் உழைச்சிருக்காப்புல, ஜி ஸ்டுடியோ உழைச்சிருக்காங்க, அலங்கார் பாண்டியன் உழைச்சிருக்காப்புல, விஷால் உழைச்சிருக்காப்புல, எல்லாரும் உழைச்சிருக்காங்க. எல்லாரோட உழைப்பு வந்து சும்மா ஒருத்தர் கையில் கொடுத்துக்கிட்டு ஐயா நீங்கள் மட்டும் இல்லைனா வந்து எங்கள் படம் ரிலீஸ் ஆகாது, நீங்கள் எப்படியாவது இப்படியெல்லாம் கிடையாது. சினிமா இஸ் அ காமன் கிரவுண்ட். நோபடி கேன் ஓன் சினிமா.